அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணில 3 முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுது. பந்துவீச்சு வரிசையில அதிக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னுமே மதிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமாக சூப்பர் 8 போட்டிகளுக்கு முன்பாக வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவிற்கு ஓய்வளிக்கப்படலாம். பும்ராவிற்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு எதிராக வெளியே அமர்ந்திருந்த அர்ஷதீப் சிங் மீண்டுமே அணிக்கு திரும்புறாரு. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில விளையாடிய குல்தீப் யாதவ் அவர்களுமே தன்னுடைய இடத்தை இழப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. பேட்டிங் திறனையும் சோதிக்கும் நோக்கில் வாஷிங்டன் சுந்தருக்கு நெதர்லாந்துக்கு எதிரான இந்திய வாய்ப்பு அளிக்க இருக்கா. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரே ஒரு சிறப்பு வேகப்பந்து வீச்சாளர் மட்டுமே இந்தியா களமிறக்குச்சு. பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்படும் அப்படின்ற நிலையில நெதர்லாந்துக்கு எதிராக அர்ஷதீப்புடன் முகமது சிராஜுக்குமே வாய்ப்பு வழங்க போறாங்களாம். சோ முக்கியமாக சூப்பர் 8 போட்டிகளுக்கு முன்னாடி விக்கெட் கீப்பர் இஷான் கிஷனுக்கு ஓய்வளிக்கப்பட்டால் அபிஷேக் சர்மாவுடன் சஞ்சு சாம்சன் மீண்டுமே தொடக்க வீரராக களமிறங்குவார். இது சஞ்சுவுக்கு கிடைக்கும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். முகமது சிராஜ் சேர்க்க முடிவு செய்தால் பேட்டிங் வரிசையில ரிங்கு சிங் வெளியேற்றப்படுவாரு. முதல் 3 ஆட்டங்களிலுமே ரிங்கு பெரிய ஸ்கோர் அடிக்கல. பாகிஸ்தானுக்கு எதிராக கடைசி ஓவர்ல அவர் சிறப்பாக விளையாடினார். குரூப் சுற்றுல அமெரிக்கா, நமீபியா மற்றும் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா ஹாட்ரிக் வெற்றியுடன் முன்னேறி இருக்காங்க. நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில வென்று தோல்வியடையாத பயணத்தை தொடர சூரியகுமார் யாதவ் அவர்கள் அணியை வழி நடத்திட்டும் இருக்காரு. இந்தியாவுடைய உத்தேஸ் 11 அணி அடுத்த போட்டிகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ், வருண் சக்கரவர்த்தி. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.